அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த டிராகனின் காதல் கதையோடைய 26, 27வது எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட்ஸ் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துட்டு வந்துருங்க. லாஸ்ட் எபிசோடில் இமோகியும் சியாவும் ஒரு கெட் டுகெதருக்கு போயிருப்பாங்க, அதோட தான் முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே இமோகி சியாவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறத தான் காமிக்கிறாங்க. அவன் சொல்ல கேட்காம சியா நிறையா ட்ரிங்க் பண்ணிட்டா. அவள் நடக்க கூட முடியல. அவளோட வீட்டுக்கு இமோகி தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஆனால் அவளோட வீடு நம்ம வீடு மாதிரிலாம் இல்லை. நம்மலாம் ஃபோனுக்கே பாஸ்வேர்டு போட்டு மறந்துட்டுருப்போம். ஆனால் அவங்க வீட்டு கதவுக்கே பாஸ்வேர்டு போட்டிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை பார்த்துட்டு இமோகிக்கு ஒன்றும் புரியலை. அவன் பல வருஷமாக அவன் வீட்டை விட்டு வெளியவே வரல. இந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்ததெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதனால் பாஸ்வேர்டு என்னன்னு தெரியாமல் சியாவை கேட்குறான். சியா பதில் சொல்கிற மாதிரி நிலைமையில இல்லை. அவள் பாட்டுக்கு என்னமோ புலம்பிக்கிட்டு இருக்கா. அதனால இப்போது இமோகி சியாவை தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இப்போது சியா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறா. இமோகியும் இதுக்காகவா நன்றி சொல்கிற அப்படின்னு கேட்குறான். சியாவும் நீ எனக்கு நிறையவே உதவி பண்ணியிருக்கிற, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நன்றி சொல்கிறேன். நீ பெற்றோர்கள் இல்லாமல் வாழ்கிறத ரொம்ப சுலபமான விஷயமாதே சொல்லிட்ட. ஆனால் அது அப்படி கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பெற்றோர்கள் இறந்து போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என்னோடய பாட்டியை கவலைப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக நான் வெளியே காமிச்சிக்கவே இல்லை. ஆனால் தனியாக உட்காந்து பல தடவை அழுதுருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வேலை போனதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டம் வருது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீ சொல்கிற ஒரு வார்த்தையும் எனக்கு ஆறுதல் சொன்ன மாதிரி இருந்துச்சு. வேறு யாரும் இந்த வார்த்தைகள் சொன்னால் கூட எனக்கு இவ்வளோ ஆறுதல் சொல்கிற மாதிரி ஃபீலாக இருக்குமான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா உனக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு அமைதியாயிட்டா. இப்போ அவள் பேசினது எல்லாமே கண்ணை மூடிக்கிட்டு தான் சொல்கிறா. அதாவது தூக்கத்தில் இருக்கிற அவள் இப்போ சியா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இமோகி நீ இந்த சின்ன விஷயத்துக்காகவா என்கிட்ட நன்றி சொல்கிற அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு மனிதர்களோட உணர்வு புரியலை. ஆறுதல் சொல்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறதும் அவனுக்கு புரியலை. இப்போ இவ்வளோ நேரம் இமோகி சியாவை அவனோட வீட்டுக்கு தான் தூக்கிட்டு போயிட்டு இருந்திருக்கான். ஏன்னா சியாவோட வீடு தான் திறக்க வரலையே, வேறு எந்த இடமும் அவனுக்கு தெரியாது. அதனால் வீட்டில் போய் சியாவை படுக்க வச்சுட்டு போயிட்டான். மறுநாள் காலையில் நல்ல தூக்கம் அப்படின்னு நினச்சிட்டு சியா எந்திரிச்சு நேற்று அப்படின்னு யோசித்து பார்க்குறேன் நேற்று என்ன நடந்துச்சுன்னு. நேற்று தான் அவள் இஷ்டத்துக்கு இவங்கிட்ட புலம்பி வச்சுருந்தாளே, அதெல்லாம் ஞாபகம் இப்படியா புலம்புவேன் அப்படின்னு அவளை திட்டிக்கிட்டு வெளியே வந்து பார்க்குறா. இம்மூகி சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கான். அவனோட வீட்டில் அவனே இப்படி சோஃபாவில் இடுக்கி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கான் பாவம் அப்படின்னு நினச்சி அவனுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துருன்னு நினச்சவ மெதுவாக அங்கேயோ போகிறா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாத்திரம் சத்தம் கேட்குது. அதை கேட்டு இம்மூகி எந்திரிச்சிட்டியா அப்படின்னு எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா சியா சமைச்சிருக்கா. நீ ஏன் சமைக்கிற அப்படின்னு இம்மூகி கேட்குறான். சியாவும் நேற்று நான் உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன், உனக்கு உதவி பண்ணலாம் தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஃப்ரிட்ஜில் சமைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, வெறும் தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு. தண்ணியை மட்டும் குடிச்சு எப்படி மனுஷன் உயிர் வாழ முடியும்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இதை சொல்லிட்டு சியா அதனால எனக்கு இப்போ சூப்பராக ஒரு ஐடியா தோணுது. நம்ம 2 பேரும் ஏன் காலை உணவை சேர்ந்து சாப்பிடக்கூடாது? நானும் நல்லாவே சமைப்பேன், உன் வீட்டிலே நீ சமைக்கிற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாக சொல்லணும்னா எனக்கு தனியாக சாப்பிட்றது பிடிக்காது. அதனால் காலை உணவை பொதுவாக தவிர்த்துருவேன். அப்படி சாப்பிடாமல் இருக்கிறது உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இமோகி நீ ஏன் தனியாக உணர்ற, யார் கூடயும் அதிகமாக பேசாத, யார் கூடயும் அட்டாச் ஆகாத, அப்படி இருந்த அப்படின்னா நீ தனிமையாக இருக்கிற மாதிரி உணரவே மாட்டியே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சியா நான் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கவே முடியாது, நான் கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் நல்லாவே பேசுவேன். நீ சொல்கிறத பார்க்கும்போது ஒரு கனவை நான் கைவிட மாட்டேன், அதை பிடிச்சிட்டே இருப்பேன் அப்படின்றதுக்காக நான் கனவே காண மாட்டேன்னு சொல்கிற மாதிரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இது கேட்டவுடனே இமோகி அதிர்ச்சி ஆயிட்டான். இவளுக்கும் மூளைலாம் இருக்கான்னு நல்லா அட்வைஸ்லாம் பண்ணுறாளே அப்படின்னு நினைக்கிறான் போல. சியாவும் இமோகி கிட்ட நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம 2 பேரும் காலை சாப்பாடு சேர்ந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ 2 பேரும் டீ ஷாப்புக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போது வழியில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கான விளம்பரம் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு சியா இமோகி கிட்ட இன்னையிலேருந்து இன்னும் 2 வாரத்தில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்க போகுது, அதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. இமோகியும் என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்குறா. அது காஸ்டியூம் ஃபெஸ்டிவல், இதில் கலந்துக்கிறதுக்கு நிறைய ஃபாரினர்ஸும் வருவாங்க, அதனால் நம்மளோட டீ ஷாப் ரொம்பவே கூட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறா. அவள் சொன்ன மாதிரியே டீ ஷாப்பும் ரொம்பவே கூட்டமாக இருக்குது. 2 பேரும் ரெஸ்ட்டே இல்லாமல் வேலையை பார்த்துட்டு கால்லாம் வலிக்குது அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. சியா சொன்ன மாதிரியே 2 பேரும் காலை உணவை சேர்ந்தே சியாவோட வீட்டிலே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு டீ ஷாப்புக்கு வராங்க, வேலை பார்க்குறாங்க. இப்படியே 2 வாரம் போயிடுது. அந்த ஃபெஸ்டிவல் நாளும் வந்துடுது. அன்றைக்கி காலையில் சியா இமோகிட்ட தினமும் உன்னால தான் நான் காலை உணவை தவிர்க்காமல் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அன்றைக்கி தான் அந்த ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறனால எப்போவும் விட ரொம்பவே அதிகமாக கூட்டம் வந்திருக்குது, நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு பேசிட்டு
இவ்வளோ நாள் சமாளிச்சிட்டோம், இன்றைக்கும் சமாளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது டீ ஷாப்பை மூடினதுக்கப்புறம் சியா இம்மூஹி கிட்ட இப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறா. இம்மூஹியும் எங்கே அப்படின்னு கேட்குறான். சியா எங்கன்னு தெரியாதா அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா அடுத்த சீனில் அந்த காஸ்டியூம் ஃபெஸ்டிவல் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. இம்மூஹிக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. சியா வேற இம்மூஹி அங்கே உட்கார சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டா. இந்த சியா எங்கே தான் போனா, இந்த இடம் கூட்டமாக இருக்கவே பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அந்த நேரம் கரெக்டாக சியா இம்மூஹியை கூப்பிடுறா. அவங்களுடைய பாரம்பரிய காஸ்டியூமை போட்டு பார்க்கறதுக்காக தான் போயிருப்பா போல். இம்மூஹி கிட்ட இப்போ வந்து அந்த காஸ்டியூமை போட்டு பார்க்குறதுக்கு நிறைய பேர் லைனில் நின்னாங்க, அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. இம்மூஹி பதிலே பேசலை, பார்த்துட்டே தான் இருக்கான். சியாவும் இவ ஏன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான், நான் கண்ணை திறந்து வச்சு தூங்கிட்டு இருக்கானா என்ன அப்படின்னு பார்க்குறா. இம்மூஹியும் வேகமாக எழுந்திரிச்சு சாரி வா போகலாம் அப்படின்னு சொல்கிறான். எங்கே அப்படின்னு சியா கேட்குறா. 2 பேரும் போட்டிங் தான் வந்திருக்காங்க. ஃபெஸ்டிவல் நேரம், சுற்றி ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குது, சூரியன் மறையிற நேரம் வேற, அதனால அந்த வெளிச்சத்தில் தண்ணியெலாம் பளபளக்குது. இந்த மாதிரி ஒரு அழகான வெதரில் 2 பேரும் போட்டிங் போயிட்டுருக்காங்க. இந்த வெதர் ரொம்பவே அழகாக இருக்குல்ல அப்படின்னு சியா சொல்கிறா. இம்மூஹியும் ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஆனால் திடீர்னு எங்கிட்ட இருந்து ஒரு வண்டு வந்து சியாவே கடிக்க வருது. சியாவும் எனக்கு வண்டுனால அலர்ஜி அப்படின்னு அதை வேகமாக துரத்த முயற்சி பண்ணுறா. அவள் பண்ணும்போது போட்டு சாயுது, இவ்வளோ விழுக போகிற மாதிரி இருக்கா, அதனால் அசையாத அப்படின்னு இம்மூஹி எவ்வளோ சொல்கிறான். ஆனால் சியா அந்த வண்டை தள்ளுறேன்னு தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா. சியாவுக்கு நீச்சல் அடிக்க வேற தெரியாதான். அச்சோ எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாத, எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு மனசுக்குள்ளேன்னு சொல்லிகிட்டு இருக்கா. வாயை திறந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவள் கத்துறா. ஆனால் தண்ணிக்குள்ளே இருக்கால, அவள் வாய்ஸ் எப்படி வெளியே கேட்கும், தண்ணியை தான் குடிக்கிறா வாயை திறக்கிறனால. மூகி உதவி பண்ண அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது.